என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நான் நல்லாயிருக்கேன். எங்களா நைட்டு கிளம்பி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு மிட் நைட் பிரியாணி ஸ்பாட்டை கவர் பண்ணலாம் தான் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். கோயிலம்பாக்கத்தில் இருக்க தளபதி பிரியாணி, விஜயோட ஒரு டைகார்ட் ஃபேன்ஸ் அவங்க பிரியாணி கவர் பண்ண கிளம்பிட்டுருக்கோம். ஷாப் கரெக்டாக ஒரு 11:30 ஓப்பன் ஆகுமாம்மா. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11. நம்ம இங்கே கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரோ வீட்டிலே எடுத்துட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு பிரியாணி பொருட்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, என் ஜெக்தேவ். தளபதி பிரியாணி. நான் தளபதி டைகார்ட் ஃபேன், தளபதியோட டைகார்ட் ஃபேன். ஸோ நான் இன்ஸ்பிரேஷனால் தளபதி பிரியாணி நியமிச்சிருக்கோம். நம்மகிட்ட மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரை சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே மட்டன் பிரியாணி இருக்கும். நம்மகிட்ட காம்போஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 170, மட்டன் 260, சிக்கன் தொக்கு பிரியாணி 210 வரும். இதே காம்போ வாங்கினா எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் ஆட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 ஓப்பன் பண்ணாங்க. ஃபைனல் நம்ம உங்களை பிரியாணி வாங்கிட்டோம். இதுதான் பிரியாணி. பார்த்தீங்கன்னா கூட ஸ்ப்ரைட் கொடுத்துருக்காங்க. உங்கள் காம்போ வாங்கியிருக்கோம். ரைஸ் என்ன ஏதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி ரைஸ் பற்றி பார்த்துடலாம். ஷார்ட்காக நான் பீஸ்லாம் உடச்சிட்டேன். எப்படி வந்துருக்கு பாருங்கள். லைக் ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரீமியம் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே. ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரீமியம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் வாரி வச்சிட்டார் வேறு. இதெல்லாம் சாப்பிடவும் முடியாது நம்மள. வாரி வச்சிட்டார். 65 கொடுத்துருக்காங்க காம்போவில். 65 பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. கேசரி, கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. சிக்கன் தொக்குமே இருக்காமா. இங்கே மட்டன் தொக்குமே வச்சுருக்காங்களாமா. வீக்கெண்ட் அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியுமே போடுறாங்களாமா. நம்ம சாப்பிடுறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். நல்லா காரமாக இருக்குது. மசாலா ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு நார்மலான மைல்டான மசாலா தான். ஹெவி மசாலா போகும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு டெம்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். பட் இதில் மசாலா அதிகமாக இல்லை. நல்லாயிருக்கு. அந்த புளிப்பு நல்லா தெரியுது. தக்காளியோட அந்த புளிப்பு நல்லாவே தெரியுது. பீஸ் ரைஸ் சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த டைம் உங்களை சிக்கன் பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிஎம் அப்படி பிஞ்சிட்டு வந்துடுது. பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு. ஓவர் குக் ஆகாமல் நல்லாவே குக் ஆகிருக்கு. லைக் ஓவர் குக் ஆனால் குழஞ்ச மாதிரி ஆகிடும். எடுக்கும்போது அப்படியே கொட்டும் டக்கணும். அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்லோ குக்கிங்கில் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். பீஸ் பாருங்கள். ஓகே, இப்போ உங்களோட கேசரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிக்க வேறு தெரில எனக்கு. ஃபுல்லாக வச்சு அழுத்திட்டாங்க ரைஸை. இது நான் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. போயிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். கத்திரிக்காய் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ கத்திரிக்காய் பேசிக்கான கத்திரிக்காய் ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகிரும். பட் இப்போ ரீசெண்ட் டைம் கத்திரிக்காய் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் நல்லாயிருக்கு. நல்லா புளிப்பாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. நிறைய பேர் வாங்கிட்டு தான் போய்ட்டுருக்காங்க. பார்சல் வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க. சிக்ஸ்டி பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது எலும்போட இருக்கா பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ 65 இங்கே தான் போடுறாங்க. இப்போ கிச்சன் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் கிச்சன் இருக்குது. இப்போ சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா இவங்க கிச்சனே பார்க்கலாம். கிச்சன் இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த பிரியாணி தெரியல. பட் 65 இங்கே தான் போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியாணி ஒரு டெம்போவில் இறங்குச்சு. குடோன்லேருந்து வருது போல். லைக் அந்த குக் பண்ணுற ஏதாவது வருது போல். சிக்கன் அண்ட் பீஃப் ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா 5 கிலோ குண்டானையும், சிக்கன் பிரியாணி 25 கிலோ பெரிய குண்டானையும் வச்சுருந்தாங்க. அது இறங்கினாங்க. கத்திரிக்காய் எல்லாமே அதில் தான் இறங்குச்சு. யாராங்க மறக்காமாங்க தெரிறானா என்ன உனக்கு கடிச்சு மாட்டியா? எங்கள் வீட்டில் நேரம் போட தூக்கி போட கேட்ச் பிடிக்கும். வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறாங்க. ரைஸ் நிறையா வச்சிட்டாங்க. ரைஸ் ரொம்ப அதிகம். காம்போக்கு ஏற்ற பீஸ் தராங்க. பீஸ்மே நல்லா குக்காக இருக்குது. சிக்கன் நல்லா ஸ்மெல் தெரியுது நமக்கு. லைக் இந்த
டெய்லி வாங்கினா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃப்ரெஷ்ஷான சிக்கனோட ஸ்மெல் தெரியும் இல்லையா, அது நல்லாவே தெரியுது. முட்டை மட்டும் மிஸ்ஸிங், முட்டை வந்து நல்லா வந்துடும். நான் பிரியாணினாலே முட்டை தானே. அதே மாதிரி அவங்களோட பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா பீஃப் பீஸ் வந்து இன்னும் பெருசு இருக்குது ஒரு பீஸும். நான் வந்து மட்டன் பிரியாணி நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கேட்டால் தம்பி இது பிரியாணி பீஃப் இது மட்டன் வந்து ஃப்ரைடே தான் போடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பீஸ் வந்து செம்ம பெருசுங்க. சரி ஒரு லாங் போய் போயிடுவோமா, கேஸில் கீழே வந்துருச்சு. எங்கே இந்த பிரியாணி சரி இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது வேறு தரல எனக்கு. சரி ஓகே, கொஞ்சோண்டு பீஸு, அப்புறமா 65 பீஸ் கொஞ்சோண்டு, அப்புறமேட்டு ஆனியன், கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு லாங் பைட். உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இப்போ ஆவி பறகுது பாருங்க, தெரியுதா? நல்லாவே தெரியுது ஆவி பறகுது. பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காயோட புளிப்பு, 60 கிறிஸ்பினஸ்ஸு, அப்புறமேட்டு அந்த மட்டன் அந்த சிக்கன் பீஸ் இருக்குது அதோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. டெம்ட் ஆகுது, செம்மையாக டெம்ட் ஆகுது. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டு மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து நான் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். சரியான பனி காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வந்துட்டேன். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒர்த்தான பிரியாணி தான் சொல்லுவேன். பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 170 சிக்கன் பிரியாணி. நார்மலாக வாங்கினீங்கன்னா அதே இதோட லைக் வந்து காம்போ வாங்குறீங்கன்ற பட்சத்தில் வந்துட்டு 200 ருபீஸ் தராங்க. 200 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்த அந்த 365 இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 100 கிராம்ஸ்ட்டு வரும். அது மாதிரி அதுவாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து ஸ்ப்ரைட் கொடுத்தாங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருந்துச்சு. ஒரு 2 சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்தாங்க. ரைஸ் வந்து தாராளமாக ஒரு ஆள் வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா வந்து இங்கே 2 பேர் ஒரு பிளேட் வாங்கி 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கேன். அப்போது சாப்பிட்டதுக்கு இப்போ சாப்பிட்டு கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரொம்ப கம்மி, ரொம்ப சர்ட்டிலாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு பிஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மசாலா கிடையாது, பட் வந்து ஒரு ஈக்குவலான மசாலா, ஒரு பிரியாணி எப்படி சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ 170 ருபீஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குற சிக்கன் பிரியாணி வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ காம்போ ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வந்து 200 ருபீஸ் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்துட்டு அவங்க மட்டன் பிரியாணி போடுறாங்களாமா. நீங்கள் போனீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிட்நைட் பிரியாணி சீரிஸ் வேணுமா வேண்டாமா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இன்னொரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று இருக்குது, அதுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஒரு காலத்தில் வந்து ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் அந்த கடையில் மட்டும்தான் இருந்தானுங்க. இப்போ தான் வந்து எல்லாம் அண்ணன் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடைக்கு தான் நம்ம அடுத்து நம்ம போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சோலோவாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தனியாக போய்ட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அதுமாதிரி போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.